ஆகாயங்கிறது நம்ம உடம்புல எதை குறிக்கும்னா ஆன்மாவை குறிக்கும் இல்லையா, மனசை குறிக்கும். இதுக்கு உண்டான நிறம் கருப்பு, இருட்டு. இந்த இருளை உணர்றது தான் ரகசியம். அப்போ ஆன்மாவும் நம்ம மனசும் நேரடியா அந்த இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கு. இதுதான் சிதம்பரத்துல இருக்க ரகசியம். இது மனித உடலுடைய அமைப்பு தான் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில். இந்த ரகசியத்தை நம்ம முழுசா உணரணும்னா, அத சுத்தி இருக்க 10 விதமான தீர்த்தம். இத பார்க்கணும். அதாவது பஞ்சபூதங்களுடைய சக்தி அந்த இடத்துல இருக்கு மேடம். நிலமும் இருக்கு, நீரு, காற்று, ஆகாயம், நெருப்பு. இது 5ம் சேர்ந்து 5வதா இருக்க நெருப்பு, 5வதா நெருப்புன்னு வைங்களேன். அந்த நெருப்பு தீபம் காட்டும்போது தான் ஆகாயத்துடைய தத்துவத்தை நம்மளால உணர முடியும். 4 விதமான அமைப்பு நிலம், நீர், காற்று, நெருப்பு. இத 4யும் தாண்டுனா தான் ஆகாயத்த உணர முடியுங்கிற அமைப்பு தான் சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ரகசியமா இருக்கு. அது என்ன ரகசியம் அப்டின்னா, 10 விதமான தீர்த்த நீர், மருந்து, மருத்துவவியல். அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் அந்த இடத்துல பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேஸ் அந்த அதிர்வலைகள் அதிகமா விழுகுது. அதாவது மின் ஆற்றலும் விழுது, காந்த ஆற்றலும் விழுகுது. இதுதான் நம்ம உடம்புல பிரபஞ்சம் நமக்கு குடுக்குற சக்தி. உடம்புல இருக்க காந்த ஆற்றலும், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய காந்த ஆற்றலும், பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மின் ஆற்றலும் ஒண்ணா இணைக்கிற இடம் தில்லை நடராஜர் பெருமான். அவருக்கு கால் அவருடைய பாதம் இருக்கிற இடம்.